யோய் கடைக்கு போயிட்டு வந்துட்டீரா? எப்பதே போனீரு? வரதுக்கு இவ்வளவு நேரமா? ஆடி அசைஞ்சு நல்லா கும்கியானமாய் வந்து நிக்கார. சரி, நான் இட்லி பொடி வாங்கிட்டு வரதுக்கு சொன்னேன், வாங்கிட்டு வந்தீரா? எங்க பாப்போம், கையில ஒன்னத்தையும் காணலையே, வெறும் விரல மட்டும் தானே கொண்டுட்டு வந்திருக்கீரு. இட்லி பொடி எங்க போய் வாங்கிட்டு வருவேன்னு சொன்னீர்ல? அப்படி மாதிரி மல்லிகைப்பூ வாங்கி தருவேன் அப்படின்லாம் நேரம் நல்லா பீல விட்டீரு. எங்க எல்லாம் பியாசி முடிச்சிட்டியாட்டி எல்லாத்தையுமே? என்னமாய் பியாசியா மூச்சே விடாம அட்டாக்கு வந்து செத்து போயிடாதட்டி. எலும்பும் தோலுமா இருந்துகிட்டு அட்டாக்குலாம் வந்துன்னா அவனை கொண்டு அங்க போட்டாக்கி ஊசி போட்டா கூட உன் எலும்புல அந்த ஊசி குத்தி ஊசி வளைஞ்சு போகும்ட்டி. கண்ணு புலாகோட்டமாயி வச்சிருக்கல்ல, அங்க உன் புடனைக்கு பொறுத்ததான் பொருள் எல்லாம் வாங்கி கொண்டு வச்சிருக்கேன். திரும்பி நல்லா பார் ஊத்து. ஐயே, பொருள் எல்லாம் வாங்கி கொண்டுதான் வச்சிருக்காரு. நான் தான் இங்க காணாம இருந்திருக்கேன். ஐயோ பாவி, கண்ண வஞ்ச பாவியா நான் போனனே கடைசியில. ஐயா, நிறைய பொருள் வாங்கிட்டு வந்திருக்காரு. பரவாயில்லையே, பார்த்தேன் பார்த்தேன் பார்த்தேன், சுட சுட ரசித்தேன் ரசித்தேன் ரசித்தேன், இருவிழி தவணை முறையில் என்னை கொல்லுதே. தவணை முறையில நல்லா கொல்லும். எல்லாம் முழு ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்க முடியும். ஒரு இதுவும் தவணையில நான் ஒன்னும் வச்சு வாங்கிட்டு வரல பொருள் எல்லாம். ஐயோ பாண்டுரங்கா, நான் அந்த பொருளை கண்ட சந்தோஷத்துல பாடுனா இவரு வேற இடையிடையே வந்து நின்னுக்கிட்டு அப்படி இல்லை இன்னும் அப்படி இல்லைன்னு சொல்லிக்கிட்டு சப்புவாவும் வை. சரிட்டி, நான் போறது இருக்கட்டு. நீ அங்க என்ன இட்லி குண்டாக்குள்ள பூவை வச்சு அவிச்சுக்கிட்டு இருக்கா? யாமட்டி இட்லிக்குள்ள பூவை போட்டு அவிச்சிட்டு இருக்கா? இட்லி பூ மாதிரி இருக்கணும்னு நீர் தானே சொன்னீரு, அதான் பூவை போட்டு அவிச்சிட்டு இருக்கேன். இட்லி நீ உமக்கு பூ மாதிரி இருக்கும், நல்லா தின்னோய். ஏட்டி எலும்பிச்சு ஒன்னாக்கி ஆளுட்டி, இட்லி குட்டத்துக்குள்ள பூவை போட்டு அவிக்காதட்டி. அது ஒரு மாதிரி பூ வாடலாம் இட்லி மேல பட்டு, அது ஒரு மாதிரி நல்லா இருக்காதட்டி. சொன்னாக்கி ஆளு பூ எடுத்து வெளியே போடு, ஒழுங்கா மாவு மட்டும் ஊத்தி அவி. அஸ்கு புஸ்கு, நான் பூவல் வெளியே எடுத்து போட்டுட்டு அவிச்சு முடிச்சுட்டு கொண்டு வந்து இட்லியை தந்தா சொல்லுவீரு. இட்லி நல்லாவே இல்லாட்டி பூ மாதிரியே இல்லாட்டி ஒரு மாதிரி இட்லி கல்லு மாதிரி இருக்கு அப்படி சொல்லுவீரு. அது மட்டுமா சொல்லிட்டு விடுவீரு? இங்க ஸ்ட்ரைக் ஒன்றும் இல்லை. இது ஸ்ட்ரைக் நேரத்துல நீ அவிச்சு கொண்டு கொடுத்தா கூட அதோட வச்சு போட்டா ஆளை போட்டு தள்ளிடலாம் அப்படின்லாம் சொல்லுவீரு. அப்ப எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் போய். நான் அப்போ எப்படி அவிச்சு தந்தாலும் இட்லி எப்படி இருந்தாலும் திம்பேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணோம். அப்பதான் அந்த பூவை நான் வெளியே எடுத்து போட்டுட்டு உமக்கு இட்லி அவிச்சு தருவேன். ஐயோ கடவுளே, நான் என்னத்த சொல்ல, இப்படி ஒருத்திய கெட்டிக்கிட்டு என் வாழ்க்கை கடந்து படிய பாடு. வாழை இலையில ஊத்துன ரசம் மாதிரியே இருக்கு வாழ்க்கை. எந்த பக்கம் போறதுன்னே தெரியலையே கடவுளே, இவளை கட்டிக்கிட்டு. ஐயா சண்டாளி, என்னங்க நீங்க அழையாங்க செய்றிய? ஆமா, நீங்க அழுது நான் பார்த்ததே இல்ல. கூட கொஞ்சம் நல்லா அழுங்க, நான் வந்து பார்க்க நல்ல என்டர்டைன்மெண்டா தான் இருக்கு. பிளீஸ், இந்த உங்களை கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சி கேட்கேன், அழியதை மட்டும் நிறுத்திடாதீங்க என்ன. நல்லா இருக்கு பாக்கிறதுக்கு, நீ ஆரம்ப வரதே தெரியல. ஏடி, நீ எல்லாம் ஒரு பொம்பளை தானேட்டி? ஐயே, ஒருவேளை நான் பேண்ட் சட்டை போட்டிருக்கேன் என்ன பார்த்தா அவருக்கு பொம்பளை போல தெரியலையோ? ஏய், முடியல வளர்த்து போட்டிருக்கோம்ல, நான் பொம்பளை தான். ஐயே, இவருக்கு ஒருவேளை கண்ணு தெரியாம போயிருக்குமோ? ஐயே, எவ்வளோ வாரம் ஓடி போய் அங்க ஆஸ்பத்திரியில போய் செக் பண்ணி பாத்துருவோம். போய் உமா கண்ண புண்ணியம் தேடி காசிக்கு போவோம். எனக்கு கண்ணெல்லாம் நல்லா தான் தெரியும். நீ எல்லாம் ஒரு பொம்பளை தானான்னு கேட்டது, ஒரு கெட்டின மாப்பிள்ளைய எப்படி அழ வச்சு பார்த்து அதை பார்த்து சிரிச்சு என்டர்டைன்மெண்டா இருக்கு, இன்னும் கொஞ்சம் அழுங்க, அழியதை மட்டும் நிறுத்திடாதீங்க அப்படின்னு கேக்குறியே. நீ எல்லாம் ஒரு பொம்பளை தானான்னு நான் சொன்னேன். அதுக்கு ஒருக்கா எனக்கு கண்ணு தெரியாம போயிட்டு அப்படி போயிட்டு இப்படி போயிட்டு நீயே என் கண்ணு ரெண்டையும் புடுங்கி எடுத்துட்டு கொண்டு ஆஸ்பத்திரியில கிடத்திட்டு வந்துருவா போலுக்கு. இவ்வளவு நம்பி இந்த வீட்டுல எல்லாம் நிக்கே விடாது, வீட்டை பொறுத்த பெயரணும். நமக்கு அந்த ஐடியா வரலன்னாலும் அவரே இந்த ஐடியாவை சொல்லி கொடுத்து அப்படி செய்ய வச்சிருவாரு போல் இருக்க. ஐயா, கோவப்பட்டுல போறாரு. போகாதே போகாதே, நீ நடந்தால் நான் வருவேன். என்னது வருவியா? எப்பா குண்டை, நான் இப்ப என்ன சொல்லிட்டேன் இப்படி கோவப்படியா? நான் மிதிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், தூக்கி போட்டு பந்தாடி இருவேன், ஓடி இருட்டி. என்ன அள வச்ச ஒன்ன அள வைக்காம விட மாட்டேன், ஓடாத நில்லு. என்ன மக்களே பாக்குறீங்க, எங்க குளத்தங்கிற பக்கமே ஓடி இருந்தாச்சு, அவரு துரத்திட்டு ஓடி இருந்தே இல்ல. சரி, இன்னைக்கான வீடியோ வந்து முடிஞ்சு. இனி பாத்தீங்கன்னா இந்த சேனல்ல ஒன்னு வந்து இந்த டெட் எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும் இது மாதிரி ஸ்டடி நோட்ஸ் தான் எப்பவும் அப்லோட் ஆகும் ஒரு வீடியோ. அடுத்த வீடியோ வரையில நாங்கெல்லாம் வருவோம், உங்களை என்ஜாய் பண்ணி சிரிக்க வைக்க வருவோம். ஒரு காமெடி கார்ட்டூன் ஸ்டோரி வந்து அப்லோட் ஆகும். அதாவது என்ன சொல்லியோம்னா, ஒரு வீடியோ படிப்பு வீடியோ வரும், ஒரு வீடியோ காமெடி கார்ட்டூன். நாங்க எல்லாரும் வருவோம். எங்களை பிடிச்சிருந்துன்னா அப்படியே லைக் பண்ணி வச்சிருங்க. ஆமா மக்களே, உங்களால எவ்வளவு லைக் போட முடியுமோ அவ்வளவு லைக் உங்க பொண்ணான கையை கொண்டு தட்டிக்கிட்டே இருங்க. உங்க லைக் வந்து இங்க மலை சாரலா வந்து சாடணும். அப்படியே இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஹைப் பண்ணி விட்டுருங்க. நீங்க ஹைப் பண்ணீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் ரீச் ஆகும். அப்படியே இந்த ஸ்டடி பெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கிடுங்க. நாளைக்கு பார்க்கலாம் மக்களே.